இப்போ ஹவு டு ஆஸ்க் கொஸ்டின்ஸ், எப்படி வந்து நம்ம கொஸ்டின் கேட்க போறோம். எப்பொழுதுமே நம்ம கொஸ்டின்ஸ் கேட்கும் பொழுதுதான் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கிறது. நீங்க ஒவ்வொரு லெசனுக்கு பின்னாடியுமே கொஸ்டின்ஸ் இருக்கு. இப்போ நீங்க படிச்சிருந்த அந்த கொஸ்டின்ஸை வந்து நான் கிளாஸ்ல ஏன் பண்ணறது இல்லைன்னா, ஐ திங்க் பண்ணினா கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோ தெரியல. பிகாஸ் ஐ டோன்ட் டூ இட் பிகாஸ் இட்ஸ் நாட் நெசசரி. சிம்பிளி அதையே நம்ம ரிப்பீட் பண்ற மாதிரி இருக்கும். பட் இனிமே நான் என்ன நினைக்கிறேன், அதை நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க்கா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ டோன்ட் வாண்ட் டு லோடு வித் ஹோம்ஒர்க், அதனால தான் நான் கொடுக்கறது இல்லை. இப்போ இந்த கொஸ்டின் நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா, இப்போ வந்து எதா இருந்தாலும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஹேவ் டு ஆஸ்க் கொஸ்டின்ஸ். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் மெயினா நம்ம கொஸ்டின் யூஸ் பண்ணது வந்து கிம் சப்தம். ஓகே, கிம் சப்தம் வந்து நம்ம படிக்கணும். கிம் சப்தம் அப்படிங்கிறது கிம் எப்படி வந்து நம்மளுக்கு இதம் சப்தம், தத் சப்தம், அதெல்லாம் நம்மளுக்கு சர்வநாம சப்தம். இதம்ல தான் அயம் இமௌ இமே படிச்சோம். அதே மாதிரிதான் கிம் சப்தத்துல புல்லிங்க உண்டு. மக்காராந்த புல்லிங்க கிம் சப்த, அப்புறம் மக்காராந்த ஸ்ரீலிங்க கிம் சப்த, அப்புறம் மக்காராந்த நபும்சகலிங்க கிம் சப்த. ஸோ கிம் சப்தம் வந்து புல்லிங்கத்திலும் உண்டு, ஸ்ரீலிங்கத்திலும் உண்டு, நபும்சகலிங்கத்திலும் உண்டு. இப்ப புல்லிங்க அப்படின்னு சொன்னா கஹ. இப்ப சப்போஸிங் நம்ம கேட்கிறோம், இப்ப இது யாரு, இது யாரு அப்படின்னா இது யாரு. அயம் கஹ, அயம் கஜஹ, அயம் பாலகஹ. அது யாரு அப்படின்னா சஹ கஹ, சஹ பாலகஹ, அவன் சிறுவன். ஓகே, அதே மாதிரி கொஸ்டின் கேட்கும். கொஸ்டின் கேட்கும் பொழுது நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கிறது. இப்போ வந்து கஹ, இப்ப அதே மாதிரி தான் கஹ கௌ கே கம் கே கான் எல்லாம் இட்ஸ் ஆல் அபவுட் சப்தாஸ். இந்த சப்தா படிக்கிற வரைக்கும் உங்களுக்கு தெரியாது, சப்தம் படிக்கணும். இந்த சப்த மஞ்சரியிலேயே உங்கள்கிட்ட வந்து கிம் சப்தம் இருக்கும். உங்கள்கிட்ட சப்த மஞ்சரி புக்கு இருந்தானா நீங்க வந்து ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க. ஐ திங்க் ஆல் ஆஃப் யூ வுட் ஹவ் பாட். ஏன்னா இந்த இதோட சிலபஸே வந்து நம்மளுக்கு வந்து சப்த மஞ்சரி தான். ஓகே, சப்த மஞ்சரி இஸ் ஒன் ஆஃப் த புக்ஸ் ஃபார் அவர் சிலபஸ். ஸோ அதை நீங்க கண்டிப்பா நீங்க படிச்சிருக்கோங்க. அதை நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி வரும் சர்வநாம சப்தக அப்படின்னு வரும். அதுல நீங்க பார்த்தீங்கன்னா கிம். அப்ப அந்த கிம்ல வந்து என்ன வரும், புல்லிங்கல வந்து கஹ கௌ கே. somebody is on it. தேவகி மேடம், தேவகி மேடம் மியூட் பண்ணி. If you are not able to mute me, reduce your volume. Okay, அதெல்லாம் மியூட் பண்ணிட்டேன்னா குட். ஸோ இப்போ நம்ம என்ன சொன்னோம், இப்போ வந்து we were just talking about kim சப்தம். இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா, we are going to see today question words. இப்போ நம்ம இங்கிலீஷ்ல வந்து question words அப்படின்னு சொல்றோம். பிரஷ்ன शब्दाः, प्रश्न शब्दाः, शब्दः அப்படி ராம சப்தம் மாதிரி शब्दः शब्दौ शब्दाः. அப்ப क्वेश्चन வேர்ட்ஸ். இப்ப இதுல வந்து நம்மளுக்கு அதுக்கு வந்து இன்னொரு இது உண்டு, சப்த ககாரான். சப்த ஓகே, சப்த ககாரா, அதாவது கால ஆரம்பிக்கிறது. சப்த 7. இந்த அடுத்த லெசன் முடிச்ச அப்புறம் ஐ அம் கோயிங் டு டு
நம்பர்ஸ் வித் யூ. நான் இது வரைக்கும் உங்களுக்கு நம்பர்ஸ் பண்ணலை, கொஞ்சம் உங்களுக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லோட் பண்ண வேண்டாம். ஸோ சப்த கக்காராகனா 7 கொஸ்டின் வேர்ட்ஸ். நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம் WH கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி இங்க வந்து சப்த கக்காராக, அதுதான் வந்து 7. அந்த 7 வந்து என்னலாம் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். முதல்ல வந்து கிம், கிம், புத்திர, கத்தி, கதா, குத்தக, கதம், கிமர்த்தம், so 7 question words மெயினா. ஓகே, இதுல வந்து அதாவது சம்ஸ்கிருதத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னாங்கன்னா, இப்போ வந்து டிக்ளைனபிள், இன்டிக்ளைனபிள். இப்போ நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், டிக்ளைனபிள் அப்படின்னு சொன்னா இப்ப ராம சப்தம் மாதிரி. இப்ப ராம அப்படிங்கிற பிராதிபதிக்கத்துல இருந்து ராமக, ராமௌ, ராமாஹா, ராமம், ராமௌ, ராமானு, ராமேண, ராமாபியாம், ராமேஹி அப்படி சொல்றோம் இல்லையா? சீதா, சீதே, சீதாஹா, பலம், பலே, பலானி. இதெல்லாம் டிக்ளைனபிள், அதாவது மாறும். அந்த பலாங்கிற சப்தம் வந்து நம்ம டிக்ளைன் பண்ணலாம். அதை நம்ம அதாவது இப்படி போடுவோம், அது மாறும். ஓகே, நீங்க தமிழ்ல வந்து அதை வேற்றுமை உருவுகள் அப்படின்னு சொல்றேன் இல்லையா? அதுல வந்து மாறக்கூடியது. ஆனால் இன்டிக்ளைனபிள், மாற முடியாதது, இன்டிக்ளைனபிள். அதை நீங்க எப்படி பண்ண முடியுங்கிறதுல கிடையாது, பண்ணவே முடியாது ஒண்ணுமே. சப்த கக்காரால எது வந்து மாறக்கூடியது அப்படின்னு சொன்னா கிம் சப்தம். ஏன் அப்படி என்ன, நான் முதல்லதான் உங்கள்கிட்ட சொன்னேன், கிம் வந்து புல்லிங்கத்துல இப்படி வருது, கஹ, கௌ, கே. ஓகே, அது வந்து மகாராந்த அப்படின்னு சொல்றோம். அந்த கிம் மகாராந்த புல்லிங்க கிம் சப்த. கஹ, கௌ, கே. தயவு செய்து சப்தமஞ்சரி இருந்தானா அந்த கிம் சப்தத்தை திறந்து வச்சுக்கோங்க. If you don't know the page number, I also have to see. I think it will be after 80 or 90 தான் இருக்கும் சப்தமஞ்சரியில. Okay, 59 page. என்னமா? 59 pages. Okay. 59. Okay, okay. So சர்வநாம சப்தக வரும், அதுல நீங்க திறந்து வச்சுக்கோங்க, அப்பதான் உங்களால ஃபாலோ பண்ண முடியும். அப்போ கஹ, கௌ, கே, கம், கௌ, கான், கேன காபியாம் கைஹி, கஸ்மை காபியாம் கேப்யஹ, கஸ்மாத் காபியாம் கேப்யஹ, கஸ்ய கயோஹோ கேஷா, கஸ்மின் கயோஹோ கேஷு. இது வந்து சப்த விபக்திஷு, 7 விபக்தியிலும். இது புல்லிங்கத்து. ஸ்திரீலிங்கம் எப்படி வரும்? காக்கே, காஹா, காம், கே, காஹா, அகேன், கயா, கயா காபியாம் காபிஹி. அப்புறம் கஸ்யை வரும், கஸ்யை. நீங்க சஹ தௌத்தே படிச்சிருந்தீங்கன்னா வந்து அதுல வரும். அதுல எப்படி வரும்? சத்யை, சத்யை வரும், சா. சோ நீங்க வந்து வெறும் பிரதமா விபக்தி, துத்தியா விபக்தி மட்டும் படிக்காம இனிமே சப்த ரூபம் படிக்க ஆரம்பிச்சிருங்க. அண்ட் கொஸ்டின் வேர்ட்ஸோட சப்த ரூபம் படிக்கிறது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா எந்த கொஸ்டின் நீங்க கேட்கறதா இருந்தாலும் அந்த விபக்தியில தான் நீங்க கொஸ்டின் வேர்ட்ஸை யூஸ் பண்ண முடியும். கிம் சப்தத்துக்கு கிம் சப்தமா அந்த ரூபத்துல தான் நீங்க யூஸ் பண்ணி ஆகணும்.
ஓகே. சோ அதே மாதிரி தான் நபும்சக லிங்கத்துல கிம் கே காணி கிம் கே காணி. அப்புறம் தேர்ட் விபக்தியில இருந்து நான் எப்பொழுதுமே சொல்லியிருக்கேன், நபும்சக லிங்கம் will always take the புல்லிங்கம் form அப்படின்னு உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன். சோ சப்தககாராக, சப்தககாராக முதல் இது வந்து என்னது? கிம். கிம் சப்தம். கிம்னா வாட். கிம்னா நம்ம ஜெனரலைஸ் பண்ணிடலாம், வாட் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன அப்படின்னு. ஆனா அதுல வந்து நம்ம புல்லிங்க போகும்போது கஹ, சஹ கஹ, அவன் யாரு அப்படின்னு நம்ம கேட்கணும். ஓகே. கிம் அப்ப அப்படி கேட்கும்போது தத் கிம், அது என்ன அப்படி கேட்கலாம். அதனாலதான் கஹ கௌ கே அதோடைய டெக்ளினேஷனை நம்ம பார்த்துக்கணும். தயவு செய்து புக்கை ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து டிக்ளினேஷன் படிதான் போக முடியும். கிம் சப்தம் மட்டும் அது எப்படி டிக்ளைன் ஆகிறதோ அதே மாதிரிதான். இப்ப கயா, கயா அப்படின்னா என்னது? ஸ்திரீலிங்கத்துல திருத்தியா விபக்தி கயா. அப்ப நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? மூணாவது விபக்தினா என்ன? ஆள், உடன், ஓடு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்ப கயா நேற்றுக்கு அந்த கொஸ்டின், நேற்றுக்கு ராஜலட்சுமி மேடம் என்கிட்ட அந்த கொஸ்டினை கேட்கும் பொழுதுதான் ஐ ரியலைஸ் தட் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் இதை அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப கயா, கயா எதால நீ எழுதுற, எதனால் எழுதுகிறாய்? அப்போ கயானி ஏன் கொடுத்திருக்காங்க? கயானி ஏன் கொடுத்திருக்கா அப்படின்னா அவளுக்கு வந்து ஒரு ஸ்திரீலிங்க வேர்டு வேணும். நல்லா புரிஞ்சுக்கணும். கயாங்கிற வேர்டு வந்து என்ன என்ன மேடம்? மேடம் இது எங்க இருக்கு மேடம்? இந்த கையான்ற வேர்டு எங்க இருக்கு? 69 பேஜ். 69 பேஜ். 69 59 இப்போ 69 மேடம் சொல்லுங்க. ஓகே ஓகே. அம்மா நீங்க கிம் சப்தத்தோடு புல்லிங்க, ஸ்ரீலிங்க, நபும்சகலிங்க. ஓகே ஓகே. சப்தமஞ்சரி இல்ல. சரி சரி, அதான் தேடிட்டு இருக்கேன். ஓகே, தேங்க்யூ. ஓகே. சோ இப்போ வந்து உங்களுக்கு புல்லிங்க கேக்குறோம்னா கேன, கேன காததி எதால சாப்பிடுகிறான்? ஹஸ்தேன காததி. அது கேன எதனால எதால சாப்பிடுகிறான்? கயா லிக்கத்தின்னு கேட்டிருக்கான், எதால எழுதுகிறான்? ஏன் அப்படின்னா லேக்கனி, பேனாவால. லேக்கனி ஸ்ரீலிங்க. அப்போ லேக்கனி, லேக்கனி, லேக்கனியா, லேக்கனியா லிக்கதி. இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த கொஸ்டின் வேர்ட்ஸ் நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும், என்ன விபக்தி படி வருது அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கணும். சதுர்த்தி விபக்தி புல்லிங்கல கஸ்மை வரும். கஸ்மை ததாதி மாதா, கஸ்மை அன்னம் ததாதி மாதா புத்திராய அன்னம் ததாதி. மாதா கஸ்யை அன்னம் ததாதி மாதா பாலிகாயை அன்னம் ததாதி புத்திரியை அன்னம் ததாதி. நல்ல புரிஞ்சுக்கோங்க. அதாவது கொஸ்டின் வேர்டு வந்து என்ன விபக்தியில இருக்கு, அது புல்லிங்கா, ஸ்திரீலிங்கா, ஏகவச்சனமா, த்விவச்சனமா, பகுவச்சனமா அப்படின்னு பார்க்கணும். கிம் சப்தத்துக்கு கண்டிப்பாக, ஏன்னா கிம் சப்தம் இஸ் டிக்ளைனபிள். ஓகே. சோ கிம் சப்தத்துல சப்த விபக்திஷு 7 விபக்தியிலும் 3 வச்சனத்திலும் இருக்கு. இது நம்ம தெரிஞ்சிருந்தாதான் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். கௌ தௌ பித்தரவ் அப்படின்னு கேட்டிருந்தோம். பித்தரவ், பித்தரவ்னா அம்மா அப்பா. ஓகே. தௌ, தௌனா தங்களுடைய, அவருடைய அப்படின்னு கேட்க. சஹ தௌத்தே அவனுடைய அப்படின்னு வச்சுக்கலாம். கவுனா 2, இருவர் இங்க வருது. இது மாதிரி அந்த கொஸ்டின் வேர்ட்ஸ் வந்து நீங்க மீனிங்கோட நீங்க புரிஞ்சுக்கணும்.
நான் பாக்குறேன். ஐ திங்க் நான் எங்கேயும் வச்சிருந்தேன் அந்த கொஸ்டின் வேர்ட்ஸ் எல்லாத்துக்கும் மீனிங்கோட வச்சிருந்தேன். நான் இருந்ததுன்னா கண்டிப்பா ஐ வில் ஷேர் இட் வித் யூ. முன்னாடி எழுதிருந்தேன். தவா வந்து சக்தி, அது வந்து யுஷ்மத் சப்தம். நீங்க அதையே இங்க கொண்டு வர. இப்ப நம்ம பேசுறது கிம் சப்த பத்தி தான். தௌ சஹ தௌதே படிச்சிருக்கோம் இல்லையா? சஹ தௌதே. அதே மாதிரிதான் கஹ கௌகே. நீங்க ஒண்ணு படிச்சீங்கன்னா போதும். அதுல மிச்சதெல்லாம் நீங்க வந்து அப்படியே உள்ளுக்குள்ள நீங்க அப்படியே போட்டுருங்க, தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். சோ இப்படி இப்படி தெரிஞ்சாதான் நம்மளால படிக்க முடியும். கஸ்ய பிதா தசரதஹ. கஸ்ய பிதா யாருடைய, ஷஷ்டி விபக்தி புல்லிங்கல. கஸ்ய பிதா தசரதஹ யாருடைய அப்பா தசரதர். ராமஸ்ய பிதா. கஸ்யனா என்னது? ஷஷ்டி விபக்தி. அப்போ ஷஷ்டி விபக்தியில தான் நம்ம ஆன்சரை கொண்டு வரணும். ஷஷ்டி விபக்தியில ஆன்சரை கேட்கறதுனாலதான் ஷஷ்டி விபக்தியில தான் நம்ம கொஸ்டின் வந்து கேட்டாகும். இந்த மாதிரி இந்த கிம் சப்தத்தோடு எல்லா 7 விபக்தியோட ரூபமும் தயவு செய்து பைஹார்ட் பண்ணுவோம், புரிஞ்சுக்கோ. ஐ திங்க் பைஹார்ட் பண்ணுறதுன்னு கூட நான் சொல்ல மாட்டேன். பைஹார்ட் பண்ணினா நம்மளுக்கு நிற்காது. எப்படி வரணும்? இந்த சர்வநாம சப்தத்துக்கு உங்களுக்கு வந்து ஈஸியா சொல்லி கொடுக்க முடியாது. வேற ஹலந்த சப்தம்னா நான் ஒரு ஃபார்முலா அமைச்சிருக்கேன், அது ஈஸியா சொல்லி கொடுத்துடலாம். பட் அஜந்த சப்தம்னா நமக்கு சொல்லி கொடுக்க முடியாது. இது ஹலந்த சப்தனாலும் இது சர்வநாம சப்தம். ஸோ அதுல மாறிடும், எல்லாமே மாறிடும். சர்வநாமா அதுல வராது. சர்வநாம சப்தம். சர்வநாம சப்தத்துல எப்பொழுதுமே நீங்க நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது புல்லிங்கமும் நபும்சகலிங்கமும் திருத்தியா விபக்தியிலிருந்து ஒண்ணு போலதான் வரும். ஸ்ரீலிங்க கண்டிப்பா வேற மாதிரி வரும். திருத்தியா விபக்தி பகுவச்சனத்துல எப்படி வரும்? கைஹி வரும். அங்க என்ன வரும்? காபிஹின்னு வரும் ஸ்ரீலிங்கத்துல. நபும்சகலிங்கத்திலையும் கைஹி தான். நீங்க ஒரு தடவை புரிஞ்சுட்டு நீங்க படிச்சீங்கன்னா கஸ்மை வந்தா சதுர்த்தி தான். கஸ்மை நீங்க அதை மட்டும் படிச்சா போதும். ஃபர்ஸ்ட் முதல்ல ஏகவசனம் ஃபுல்லா நீங்க பைஹார்ட் பண்ணிட்டேன்னா த்விவசனம் ரொம்ப ஈஸி. முதல் 2 ஒண்ணு போல வரும், அடுத்த 3 ஒண்ணு போல வரும், அடுத்த 2 ஒண்ணு போல வரும். வெரி வெரி ஈஸி. புரிஞ்சுட்டு படிக்கணும். அப்பதான். சோ நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? கிவி சப்தத்துல கொஸ்டின்ஸ் நம்ம கேட்கும்போது என்ன ரூபத்துல கொஸ்டின் வந்திருக்கு, அது எத்தனாவது விபக்தியில இருக்கு, சோ நான் அதை எத்தனாவது விபக்தியில ஆன்சர் பண்ணணும். இப்ப நான் சொன்னேன் கஸ்ய பிதா தசரதஹ, ராமஸ்ய பிதா தசரதஹ. கஸ்யாஹா பாருங்க, இங்க கஸ்யாஹா வருது. கஸ்யாஹா மாதா. ஓகே, இப்ப யாருடைய அம்மா. ஓகே, யாருடைய அம்மா. அப்ப நீங்க ஒரு பொண்ணோட பேரை சொல்ற. இப்போ ஒரு பொண்ணோட பேரை சொல்ற. இப்ப வந்து கஸ்யாஹா மாதா வந்து சகுந்தலா. கஸ்யாஹா மாதா சகுந்தலா. அப்ப இந்த கஸ்யாஹா நான் எதுக்காக இந்த எக்ஸாம்பிள் கொடுக்குறேன்னா, இப்ப யாருடைய அம்மா சகுந்தலா, யாருடைய அம்மா. இப்ப இப்படி இப்படி கூட கேட்கலாம். நம்ம வந்து இப்போ ஈஸியா நம்மளுக்கு ப்ராபப்லி நம்மளுக்கு வந்து ஹிஸ்டரியில அது மாதிரி எல்லாம் தெரியல அப்படின்னு சொன்னா we can ask from இது லோக்கலா நமக்கு தெரிஞ்சதா, யாரோ இருக்கா, உங்களோட டாட்டர் இருக்கா, இப்ப கௌரின்னு ஒரு பொண்ணு இருக்கா, இல்ல வந்து கமலான்னு ஒரு பொண்ணு இருக்கா, ஈஸியா இருக்கும். கமலா, கமலாவோட அம்மா வந்து சீதா அப்படின்னு வச்சுக்கோ. கமலாவோட அம்மா சீதா. அத நம்ம எப்படி கேட்க போறோம்? கஸ்யாஹா மாதா சீதா, யாருடைய அம்மா சீதா. அப்போ கமலாயாக சீதாயாக வந்திருக்கு இல்லையா, நம்ம படிச்சிருக்கோம் ஷஷ்டி விபக்தியில. சீதாயாக ரமாயாக படிச்சிருக்கோம். அப்ப அதே மாதிரிதான்
கமலாயாக மாதா சீதா. புரியுது? யாருடைய பெண்? கஸ்யாக புத்ரி. கஸ்யாக புத்ரி. இந்த இடத்துல கமலாவை பொண்ணுன்னு சொன்னோம், சீதா அம்மான்னு சொன்னோம். சீதா நம்ம முதல்ல கஸ்யாக புத்ரி சீதா, சாரி கமலா, சீதாயாக புத்ரி கமலா. So just to try to understand எப்படி நீங்க ஆன்சர் பண்ணணும் क्वेश्चन. யாருடைய, யாருக்கு, யாரிடம் இருந்து, அது பஞ்சமி. கஸ்மாத். கஸ்மாத் பலம் பததி. விருக்ஷாத் பலம் பததி. கஸ்மாத் பாலிகா. கஸ்மாத் ஜலம் ஆனயதி. பாலிகா சிறுமி. கஸ்மாத் எங்கிருந்து ஜலம், ஆனயதி எங்கிருந்து தண்ணீர் கொண்டு வருகிறாள். பாலிகா நத்யாக. நத்யாக நதியிலிருந்து ஜலம் ஆனயதி. பஞ்சமி. ஓகே. பாலிகா கஸ்மை अन्नम ददाति. बालिका कस्मै अन्नम ददाति. சிறுமி யாருக்கு சாதம் கொடுக்கிறாள். பாலிகா. அப்போ இந்த இடத்துல கஸ்மை வந்திருக்கு. கஸ்மை அப்படின்னா புல்லிங்க, கஸ்யைன ஸ்திரீலிங்க, கஸ்மைன புல்லிங்க. அதுதான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். கஸ்மை. அப்ப நீங்க யார வேணா சொல்லலாம், புல்லிங்கில வர்ற. ஓகே, நீங்க யார வேணாலும் சொல்லலாம். நீங்க பாலகாய, பிக்ஷுகாய. இப்போ நேற்றுக்கு நம்ம ரிகாராந்த சொல்லப்பட்டோம். பித்ரே, பிராத்ரே. பிராத்ரேனா பிரதர், பித்ரேனா அப்பா. சதுர்த்தி விபக்தி. ஆனா ஏன்னா கஸ்மை அப்படின்னு சொல்லிட்டேன். கஸ்மை ததாதி. क्वेश्चन எப்படி கேட்டிருக்கேன்? கஸ்மை ததாதி. அப்போ இப்ப யாரோடைய போறா? இப்போ சீதா கயா சக கச்சதி. சீதா யாருடன் போகிறாள்? கயான்னு கேட்டுட்டேன். கயா ஸ்திரீலிங்க. சீதா கமலா சக கச்சதி. சீதா மாலா சக கச்சதி. என்ன கயான்னு கேட்டுட்டேன், ஸ்திரீலிங்க. சீதா கேன சக கச்சதி. சீதா யாருடன் செல்கிறாள்? கேன. கேன அந்த இடத்துல புல்லிங்க வந்தது. சீதா பாலகேன சக கச்சதி. சீதா புத்திரேன சக கச்சதி. சீதா அப்புறம் பிராத்ரா சக கச்சதி. ரிகாராந்த சப்தம். சீதா பித்ரா சக கச்சதி. இதுதான் நம்ம பார்க்கணும். சீதா கம், அதாவது யாரை, கம் பஷ்யதி யாரை பார்க்கிறாள். சீதா கம் பஷ்யதி. கம் தான் சொல்லியிருக்கேன். அப்போ கம் புல்லிங்கு, காம்னா தான் ஸ்திரீலிங்கு. அப்ப சீதா ராமம் பஷ்யதி ராமனை பார்க்கிறாள். சீதா பாலகம் பஷ்யதி அப்போ சிறுவனை பார்க்கிறாள். சீதா புத்திரம் பஷ்யதி சீதா பையனை பார்க்கிறாள். மகனை அப்படின்னு சொல்லலாம், புத்திர அப்படிங்கிறது. சீதா பிராத்ரா பிரஷ்யதி பிராதாம் பிரஷ்யதி பிரதரை பார்க்கிறாள்.
இது மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப எப்படி புரிஞ்சுப்போம் இத? நம்ம அந்த கொஸ்டின் ஒரு வேர்ஷன் புரிஞ்சுக்கணும். கொஸ்டினோட வேர்ஷன் நம்ம புரிஞ்சாதான் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? கிம் சப்தத்துல புல்லிங்க சப்த, ஸ்ரீலிங்க சப்த, நபும்சகலிங்க சப்த, இந்த மூணையும் நம்ம கண்டிப்பாக படிச்சுக்கணும். என்ன கொஸ்டின் கேட்டிருக்கா? கொஸ்டின் ஸ்ரீலிங்கத்துல இருக்கா, புல்லிங்கத்துல இருக்கா? நபும்சகமும் இதுவும் மூணாவதுல இருந்து ஒன்னாதான் வரும். கிம் காததி பாலகः, கிம் காததி பாலகः பலம் காததி. கிம் நபும்சகம் நமக்கே தெரியும். இது நம்ம தெரிஞ்சுக்கணும். புரியுது? இப்ப கிம்மு எப்படி வரும்? மூணு லிங்கத்திலையும் வரும். அப்போ கிம் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் சப்தகக்காரால ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் சப்தகக்காராக ககாரக கங்கிற அந்த வர்ணம் அந்த கங்கிற அந்த அக்ஷரம் அத கக்காரான்னு சொல்லுவாங்க. கக்காரக சப்த கக்காரக. அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் கிம். அந்த கிம்ல நான் சொன்னேன் மூணு லிங்கத்திலையும் நம்ம பார்க்கணும். மூணு லிங்கத்திலையும் சப்த மஞ்சரியிலேருந்து நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க அதை படிச்சுட்டேன்னா தான் உங்களால கொஸ்டின் பண்ண முடியும். இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? நான் மேல போட்டுமா? கிம் சப்தம் எப்படி யூஸ் பண்ணணும் மேம்? ஆக்சுவலி தவாங்கிறது என்னது மேம்? தவங்கிறது யுஷ்மத் சப்தத்தோடு சக்தி விபக்தி தான். தவ மம நாமங்கிற மாதிரி தவ நாம. ஓகே. உன்னுடைய அதுவும் சப்த மஞ்சரியில இருக்கா மேடம்? ஆமா, அஸ்மத் சப்தம் யுஷ்மத் சப்தம் இருக்கும். முதல்ல எடுத்த உடனே நீங்க சப்த மஞ்சரியை திறந்தாதான் உங்களுக்கு சப்தமே தெரியும். அதனாலதான் அதுக்கு பேரே சப்த மஞ்சரி. அஸ்மத் யுஷ்மத் சப்தம் இருக்கும். அந்த அஸ்மத் சப்தத்துல அகம் ஆவாம் வயம் வரும். அதுல ஷஷ்டி விபக்தியில மமா வரும். யுஷ்மத் சப்தத்துல என்ன வரும்? துவம் யுவாம் யூயம் வரும். அதுல தவ ஷஷ்டி விபக்தியில வரும். புரியுதாமா? எஸ் மேம். ஓகே. சோ இப்போ நம்ம பிரஷ்ன சப்தாகால ஃபர்ஸ்ட் கிம்மு பார்த்தோம். கிம்முல மூணு லிங்கத்திலையும் இருக்கு. அது கொஸ்டின் மெயினா கேட்கறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். வாட், ஹூ, யாரு, என்ன, அதுக்கெல்லாம் இது யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே. மெயினா என்ன, யாரு. அந்த யாருல என்னெல்லாம் வருது? யாருக்காக, யாருடைய, யாரால், எல்லாமே, யாரிடம், யாரிடமிருந்து, அது எல்லாமே சப்தகக்காரால கிம் சப்தம். இப்ப அடுத்தது, இப்ப இதுல டவுட் இருக்கா? நான் மேல போலாமா? கிம்ல இன்னும் ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, சரி, கோ அஹெட். சோ இப்ப கிம் சப்தத்துக்கு அடுத்தது நம்ம வரப்போகுது குத்ர. ஓகே. குத்ர. குத்ர அப்படின்னா எங்க. எங்க. நான் முதல் நாளே உங்கள்கிட்ட கேட்டேன், நீங்க சொன்னேன். இப்ப யாராவது நீங்க முதல் நாள் நான் கேட்கும் போது அகம் தேவகி, அகம் பூனா நகரே வசாமி அப்படின்னு சொன்னேன், தேவகி மேடம். இப்போ நான் தேவகி மேடத்தை பவதி குத்ர வசதி, நீங்கள் எங்கு இருக்கிறீர்கள், வசன ஸ்டே. ஓகே. அண்ட் ஆல்சோ தமிழ்ல கலோக்கியெல்லாம் எங்க இருக்கீர்கள், நீங்க எங்க வசிக்கிறீர்கள் அப்படின்னு கேட்கறோம் இல்லையா? அது மாதிரி தான். ஓகே. சோ குத்ர வசதி, குத்ர கச்சதி, எங்க போகிறேன். அது மாதிரி எங்க அப்படிங்கிற வேர். ஓகே. குத்ர, I will send you all the meanings. வேர், எங்க அப்படிங்கிறது குத்ர. குத்ர. இப்போ அந்த மேடம், யாரோ ஒரு மேடம், எனக்கு தெரியாதுன்னா ஸ்கிரீன் ஷேர் பண்றதுனால அவங்களோட நேம்ஸ் எனக்கு இப்ப பார்க்க முடியாது.
தவ கிரகம் குத்ர அஸ்தி, உங்களுடைய வீடு. அப்ப தவன்னு சொல்றது வந்து நார்மலா சொல்றது, பட் நம்ம ஒரு மரியாதையோட உங்களுடைய வீடு பவத்தக அப்படின்னு. அதனாலதான் உங்களுக்கு நான் முதல் நாள் சொல்லி கொடுக்கும் போதே பவத்தக பவத்யாகான்னு சொல்லி கொடுத்தேன். பவத்தக நாமக்கிம் பவத்யாகா நாமக்கிம் சொல்லி கொடுத்தேன். சோ பவத்தகனா உங்களுடைய ஆண்பால் புல்லிங்கம், பவத்யாகா அப்படின்னா ஸ்திரீலிங்கம். இப்போ நம்ம என்ன சொல்றோம், பவத்யாகா கிரகம் குத்ர அஸ்தி. நான் அந்த அத்திர தத்திர அதெல்லாம் சொல்லி கொடுக்கும் போது உங்களுக்கு குத்திர சொல்லி கொடுத்தேன். நதி குத்திர அஸ்தி, மந்திரம் குத்திர அஸ்தி, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அத்திர அஸ்தி, தத்திர அஸ்தி, அந்நியத்திர அஸ்தி, ஞாபகம் இருக்கா இல்லையா? மறந்து போயிட்டா? எஸ் மேம், ஞாபகம் இருக்கு. குத்திர அப்படின்னா எங்க. ஓகே, தட் இஸ் த செகண்ட் சப்தகாரால செகண்ட். சோ கிம் நான் சொல்லிது கிம் தான் மெயின் இதுல. ஏன்னா கிம் இஸ் டிக்ளைனபிள், அது மட்டும் புரிஞ்சுக்கணும் நம்ம. ஓகே, இப்போ குத்திர இஸ் நாட் டிக்ளைனபிள், இன்டிக்ளைனபிள். குத்திரவை நீங்க எப்படி வேணாலும் மாற்ற முடியாது. குத்திரைய குத்திர பி அப்படிலாம் மாற்ற முடியாது. குத்திர இஸ் இன்டிக்ளைனபிள். நீங்க எதோட போட்டாலும், புல்லிங்கத்தோட போட்டாலும், ஸ்ரீலிங்கத்தோட போட்டாலும், ஏகவச்சனத்துல போட்டாலும், பகுவச்சனத்துல போட்டாலும், எப்படி போட்டாலும் குத்திர இஸ் குத்திர only, it will not change. ஓகே, கிம் புத்திர கதி. அடுத்தது கதி. கதி வந்து எத்தனை, how many. கதி பலானி சந்தி. நம்ம அஸ்தி சந்தி அப்படின்னு பார்க்கல. அஸ்தி அப்படின்னா இருக்கு, சந்தி அப்படின்னாலும் இருக்கு. ஆனா அஸ்தி அப்படிங்கிறது சிங்குலர், சந்திங்கிறது ப்ளூரல். ஓகே, இப்போ அஸ்தி சந்தி, இந்த ரெண்டு வேர்டு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இது எப்படி வரும் அந்த அஸ் தாத்துல இருந்துங்கிறத நம்ம லேட்டர் ஆன் பார்ப்போம். நம்ம அஸ்திங்கிற வேர்டை நம்ம நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, we all know use அஸ்தி. அஸ்தினா இருக்கு, சந்தினாலும் இருக்கு. ஆனா அஸ்தி வந்து ஏகவச்சனம், சந்தி வந்து பகுவச்சனம். இதுல நான் த்விவச்சனமே கொண்டு வரல. த்விவச்சனம் இப்ப பார்க்க வேண்டாம், அது நம்ம தாத்து பண்ணும்போது பண்ணிக்கலாம். அஸ்தி சந்தி. இப்போ எதுக்காக இப்ப இந்த சந்தியை கொண்டு வந்தேன்னா, இந்த கதி அப்படிங்கிற அந்த this is also indeclinable. கதி, how many, எத்தனை, எவ்வளவு இல்ல, ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்வளவு கிடையாது. எவ்வளவுங்கிறது you cannot measure. நம்ம இங்கிலீஷ்ல படிச்சிருக்கோம் how many, how much. எத்தனை அப்படின்னா எண்ண முடியும். எத்தனை புத்தகங்கள் இருக்கின்றன? 10 புத்தகங்கள் இருக்கின்றன. எவ்வளவு பால் இருக்குன்னு தான் கேட்போம், எத்தனை பால் இருக்குன்னு கேட்க மாட்டோம். புரியுது? So how many, how much, அது ரெண்டுக்கும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியும். That which can be counted, how many. That which cannot be counted, how much. இது ரெண்டையும் நம்ம புரிஞ்சுக்கணும். எத்தனை, எவ்வளவு. So how many தான் கத்தி. அப்போ இந்த கத்தியில என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம எப்ப கொஸ்டின் கேட்டாலும் கத்தியோட அஸ்தி வரக்கூடாது, சந்தி தான் வரணும். பகுவச்சனத்துலதான் நம்ம கொஸ்டின் கேட்கணும். ஓகே, இப்போ சப்போசிங் நான் இப்ப நான் ஒருத்தட்ட கேட்கிறேன், கத்தி பலானி சந்தி, கத்தி பலானி சந்தி, அப்போ எத்தனை பழங்கள் இருக்கிறது அப்படின்னு கேட்கிறேன். இப்ப யாரோ சொல்ற என்கிட்ட 5 பழங்கள், பஞ்ச பலானி சந்தி. அதான் நம்பர்ஸ் நான் அடுத்தது உங்களுக்கு சொல்லி தரேன். இப்போ ஒரே ஒரு பழம் தான் இருக்கு. ஏகம் பலம் அஸ்தி. நல்லா கேட்டுக்கோங்க. நான் கொஸ்டின் கேட்கும் போது கத்தி பலானி சந்தின்னு கேட்டேன்.
ஆனா ஆன்சர் சொல்லும்போது am I recording this? Anybody? Is it being recorded? Yes ma'am, yes ma'am. Okay. So kati falani asti kekka kuda, kati falani santi தான் கேட்கணும். Okay, kati will always come only with bahuvachanam. Okay, இப்போ an answer can be bahuvachanam, dvivachanam or ekavachanam. That is not a matter. Okay, answer வந்து எப்படி வேணாலும் ekam phalamasti, dve phale stah, chatvari phalani santi. எத்தனை வேணா சொல்லிக்கலாம். தச பலானி சந்தி. ஆனா கத்தி क्वेश्चन கேட்கும்போது கத்தி பலானி சந்தி, கத்தி புஸ்தகானி சந்தி, கத்தி லேखन्यः சந்தி, கத்தி பாலகாः क्रीडन्ति, கத்தி பாலிகாः. நல்லா பாருங்க நான் எப்படி யூஸ் பண்றேன். कति बालकाः क्रीडन्ति, कति महिलाः पचन्ति, पचना சமைக்கிறது, पचन्ति எத்தனை லேடிஸ் சமைக்கிறாங்க. Yes, somebody wants to ask me something. Yes, okay. So kati அப்படினா how many, எப்பொழுதுமே அது வந்து ப்ளூரல்ல தான் இருக்கும். क्वेश्चन கேட்கும்போது பகுவச்சனம் தான். ஆன்சர் ஆனா பகுவச்சனத்துல தான் இருக்கணும்ங்கிறது இட்ஸ் நாட் அ கண்டிஷன். சிங்குலரா இருந்தா நம்ம ஏகவச்சனம் தான் போட்டாகும். ஓகே ஓகே. சோ கிம் குத்ர கதி. கதி அகைன் இஸ் இன்டிக்ளைனபிள். அடுத்தது கதா. கிம் குத்ர கதி கதா. கதானா when, எப்பொழுது. கதா எப்பொழுது. நீங்கள் எப்பொழுது எழுந்திருப்பீர்கள். சிறுவன் எப்பொழுது எழுந்திருப்பான் அப்படி கேட்கும். பாலகः கதா உத்திஷ்டதி. மாதா கதா பச்சதி. அம்மா எப்பொழுது சமைப்பார்கள். மாதா கதா பச்சதி. संस्कृत वर्गः कदा अस्ति. संस्कृत क्लास எப்பொழுது இருக்கிறது. புரியுது? எப்பொழுது. கதா. கதா அப்படின்னா எப்பொழுது. கதா உத்திஷ்டதி. அகம் அஷ்டவாதனே உத்திஷ்டாமி. இதை நான் வந்து உங்களுக்கு அப்புறம் இந்த क्वेश्चंस கேட்ட அப்புறம் நான் உங்களுக்கு டைம் அண்ட் நம்பர்ஸ் சொல்லித்தரேன். ஓகே. ஸோ கதா. கதாங்கிறது தெரிஞ்சுக்கோங்க எப்பொழுது. when. ஸோ சப்த ககாரால ஃபர்ஸ்ட் கிம் குத்ர கதி கதா. And this is also indeclinable, no ma'am? Yes. This is also indeclinable. Kim alone is declinable here. Okay. So, kada. Kadaங்கிறது எப்பொழுது. அடுத்து குத்தஹ. This is a very interesting thing. குத்தஹ நம்ம ஆல்ரெடி படிச்சுட்டோம். நம்ம பஞ்சமி விபக்தி படிச்சிருக்கோம். பஞ்சமி விபக்தியில் எப்படி படிச்சோம்? பத்தத பத்ததி விருக்ஷாத் பலம் பத்ததி. நத்யாஹ ஜலம் ஆனயதி. கரெக்டா?
இப்படி நம்ம படிச்சோம். கிராமாத் நகரம் கச்சதி. ஒரு சென்டென்ஸ் கூட நம்மளோட பஞ்சமி விபக்தி இதுல வந்தது. ஜனாஹா கிராமாத் நகரம் கச்சந்தி. இப்ப கிராமாத். ஓகே. சோ இந்த பஞ்சமி விபக்திய நம்ம பேச்சு வழக்கத்துல, அதாவது விவகாரத்துல யூஸ் பண்ணும்போது, பேச்சு வழக்கத்துல யூஸ் பண்ணும்போது ரொம்ப கிராமட்டிக்கலா பார்க்காம நம்ம அங்க தகன்னு யூஸ் பண்றோம். குத்தக குத்தக அப்படின்னா from where. from where எங்கிருந்து. from where ஒரு இது நான் பெங்களூர்ல இருந்து சென்னைக்கு செல்கிறேன். அகம் பெங்களூரு தக. பெங்களூரில் இருந்து. அப்ப பெங்களூரு ஃபுல்லா போட்டுருவோம். பெங்களூரு தக சென்னை கச்சாமி. அகம் பெங்களூரு தக சென்னை கச்சாமி. அப்போ இப்ப நீங்க சொல்லணும் விருக்ஷதக பலம் பததி. கிராமத்தக ஜனாக நகரம் கச்சந்தி. நதீதக பாலிகா ஜலம் ஆனயதி. வித்யாலயத்தக பாலகः கிருஹம் கச்சதி. विद्यालयतः गृहं गच्छति. गृहतः माता आपणं गच्छति. வீட்டிலிருந்து அம்மா ஆப்பணம். ஆப்பணக கடை. ஆப்பணம் கச்சதி கடைக்கு போகிறார்கள். சி நதீதக. அப்போ குத்தக. இப்ப குத்தக from where. இப்ப நம்ம எப்படி கேள்வி கேட்கிறோம் பாருங்க. கேள்வி கேட்கும் போது எப்படி சொல்லணும்? எப்படி கேட்கிறோம்? பாலகः வித்யாலயத்தः கச்சதி கிரகம் கச்சதி. அப்போ பாலகः குத்தக கிரகம் கச்சதி. எங்கிருந்து வீட்டுக்கு செல்கிறான்? குத்தக எங்கிருந்து. வித்யாலயத்தः. ஆன்சரும் அந்த தகலியே வரும். பட் இப்ப நம்ம கிராமட்டிக்கலா கேட்டோம்னா பாலகः கஸ்மாத் கிரகம் கச்சதி. கஸ்மாத் பஞ்சமி விபக்தி. அப்ப வித்யாலயங்கிற புல்லிங்கனால வித்யாலயாத் கிரகம் கச்சதி. சோ வித்யாலயாத் கிரகம் கச்சதி, வித்யாலயத்தः கிரகம் கச்சதி. ரெண்டுமே ரைட் தான். But when we are using it in writing in grammatical terms, we use the Panchami Vibhakti as Grihat, Vidyalayat, Vrikshat. But சாதாரண பேச்சு வழக்கத்துல நம்ம எப்படி யூஸ் பண்றோம்? கிரகத்தக, வித்யாலயத்தக, விருக்ஷத்தக. So from where? குத்தக. குத்தக from where? This is again indeclinable. ஓகே. அடுத்தது கதம். கதம் அப்படின்னா ஹவு. கதம் எப்படி இருக்கிறாய்? நீ எப்படி இருக்க? கதம் அஸ்தி பவதி. பவான் ஆம் புல்லிங்க, பவதி ஸ்திரீலிங்க. பவான் பவான் பவதி. அவள் எப்படி இருக்கிறாள்? சா கதமஸ்தி. அவன் எப்படி இருக்கிறான்? சஹ கதமஸ்தி. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? பவான் கதமஸ்தி, பவதி கதமஸ்தி. ஓகே.
இப்போ ஏதோ ஒன்று சாரி வாங்க. சாரி எப்படி இருக்கு? ஷாத்திகா அப்படின்னா சாரி. ஷாத்திகா கட்டமஸ்தி நல்லா இருக்கு. சமயக் அஸ்தி. ஷாத்திகா சமயக் அஸ்தி. ஷாத்திகா சமயக் அஸ்தி. பாயாசம் கட்டமஸ்தி. பாயாசம் सम्यक् अस्ति சொல்லலாம். இல்லை மதுரம் अस्ति. बहु மதுரம் अस्तिனா ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. மதுரம்னா ஸ்வீட். சோ எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கறதுதான் வந்து ஹவுஸ். ஹவுஸ் அப்படிங்கிறத கட்டம். கட்டம் கட்டம் சலதி கஜக கட்டம் சலதி. ஒரு யானை எப்படி செல்கிறது? இது வந்து adverb வரும். இங்கிலீஷ்ல வந்து அந்த ஆன்சர் வந்து adverbல வரும். நம்ம ஹவுன்னு கேட்டாலே adverb நம்ம படிச்சிருக்கோம். அப்போ யானை வந்து மெதுவா தான் நடக்கும். அப்போ மந்தம் சலதி. மந்தம் சலதி. அப்போ இந்த மாதிரி இப்போ அஸ்வக நம்ம படிச்சிருக்கோம். ஹார்ஸ். அஸ்வக கதம் தாவதி எப்படி ஓடுறது? அஸ்வக சீக்கிரம் தாவதி. ஃபாஸ்ட். யாரோ சத்தம் போட்டு பேசுறாங்க. இப்ப நான் என்ன எடுத்துக்கோங்க. அத்தியாபிகா கதம் வததி. அத்தியாபிகா உச்சைஹி வததி. சத்தம் போட்டு பேசுறேன். நான் யார்கிட்டயும் ஆன்சர் கேட்கிறேன். அவ மெதுவா சொல்றேன். அப்போ எப்படி சொல்லுவோம்? பாலிகா ஷனைஹி வததி. ஷனைஹி அப்படின்னு மெதுவா சொல்றாங்க. உச்சைஹி வததி. ஷனைஹி வததி. இந்த ஆப்போசிட் யூஸ் பண்றோம். ஏன்னா இங்க என்ன adverbs I told you. verb பத்தி சொல்றதுதான் adverb. so மந்தம் சலதி, சீக்கிரம் சலதி, சீக்கிரம் தாவதி, சீக்கிரம் காததி, மந்தம் காததி. எப்படி என்ன யூஸ் பண்ணணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா கட்டம் அந்த கொஸ்டின் தான் கட்டம். கட்டம் ஓ. இப்ப லாஸ்ட் கிமர்த்தம் எதற்காக? For what purpose? For what purpose? You can also say why, but main thing is for what purpose. Okay. இப்போ பாலகः வித்யாலயம் கச்சதி. பாலகः வித்யாலயம் கச்சதி. சிறுவன் பள்ளிக்கு செல்கிறான். பாலகः கிமர்த்தம் வித்யாலயம் கச்சதி. எதற்காக போகிறான் பள்ளிக்கு? படிப்பதற்காக போகிறான். கரெக்டா? இந்த இடத்துல என்ன விபக்தி வரும்? பட்டனாய. ஓகே. இப்ப இந்த இடத்துல சதுர்த்தி விபக்தி வரும். எதற்காக போகிறான்? என்ன நிமித்தம்? இந்த நிமித்தம்னு வந்தாலே சதுர்த்தி தான். நிமித்தம் எந்த நிமித்தம்? படிப்பதற்காக. அப்போ இந்த இடத்துல வந்து சதுர்த்தி விபக்தி எப்படி? நான் புத்தக வந்து பஞ்சமி விபக்திக்கு பதிலாக நம்ம புத்தக போடணும். அது மாதிரி இதுக்கு பதிலா நம்ம வந்து எப்படி போடலாம்னா இப்ப பட்டனாய. இப்ப பட்டனாய அப்படிங்கறத நம்ம வந்து கிமர்த்தம் பட்டனார்த்தம். பட்டனார்த்தம் படிப்பதற்காக. இப்ப யாரோ கோவிலுக்கு போறா. மகிழா கிமர்த்தம் மந்திரம் கச்சதி. மகிழா எதுக்காக? ஞானார்த்தம்.
இந்த ஏதோ ஒண்ணு எதுக்காக போற தனம். இப்போ இப்போ ஒருத்தர் விதேசம் கிமர்த்தம் கச்சதி, யாரோ ஒருத்தர் போயிருக்கார். சக விதேசம் கச்சதி, அவர் யாரோ ஒருத்தர் விதேசம் போயிருக்கார். கிமர்த்தம் விதேசம் கச்சதி, ராமः விதேசம் கச்சதி. ராமः கிமர்த்தம் விதேசம் கச்சதி. இப்ப நம்ம எதற்காக விதேசம் போயிருக்கான், ஃபாரின் போயிருக்கான்? பணம் சம்பாதிப்பதற்காக. அப்ப பணம்னா தனம் நமக்கு தெரியும். சம்பாதனாய அப்படிதான் சதுர்த்தி விபக்தி. ஆனா இங்க கிமர்த்தம் அப்படின்னு கேள்வி கேட்கும்போது தன சம்பாதனார்த்தம். புரியுது? நம்ம ஆன்சர் பண்ணலாம். பட்டனார்த்தம், ஞானார்த்தம், தன சம்பாதனார்த்தம். எதற்காக, for what purpose, எதற்காக? ஓகே, சோ எதற்காக நான் சான்ஸ்கிரிட் படிக்கிறேன்? ஞானார்த்தம். ஸ்லோகம் பட்டனார்த்தம், ஸ்லோகம் படிப்பதற்காக. ஸ்லோகம் அவகமனார்த்தம், அவகமனம்னா புரிகிறது, அவகமனார்த்தம் புரிவதற்காக. ஸ்லோகஸ்ய அர்த்தம் அவகமனார்த்தம், ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் புரிவதற்காக. ஸ்லோகஸ்ய அர்த்தம் அவகமனார்த்தம் அகம் சம்ஸ்கிருதம் பட்டாமி. இதுவும் இன்டிக்ளைனபிள் தான். இதோட நம்ம சப்த ககாராக என்னது பார்த்தோம்? நம்ம கிம், இது ஈஸியா வந்துருமா? நாங்கெல்லாம் அப்படியே படிச்சிடும். கிம் குத்திர கத்தி கதா குத்தக கத்தம் கிமர்த்தம் ஞாபகம் வச்சுருந்தா போதும். இந்த கிம்மில் மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். when we are using all the three lingas. क्वेश्चन கேட்கும்போது கஹா கௌகே சப்த மஞ்சரியை பார்த்து கண்டிப்பாக அதை படிச்சுக்கோங்க. இப்ப இதை படிச்சிருந்தானா கண்டிப்பா உங்களுக்கு நவமக பாட்டகவா, அது என்ன பாட்டன்னு ஷஷ்டி விபக்தி எடுத்த பாட்டத்துல வர கொஸ்டின்ஸ் இனிமே உங்களால ஆன்சர் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். இதுல சப்த ககார மேம் ஒன் டைம் அந்த क्वेश्चंस படிச்சு காமிச்சிடுங்களேன் மேடம். அந்த क्वेश्चनக்காக தான் நான் இன்னைக்கு கிளாஸே எடுத்தேன். இல்ல ஒரு தடவை அது நிறைய சரியா பிரிண்ட் ஆகாதனால என்ன அது வந்திருக்கும்னே புரியல. அதனால ஓகே நான் படிச்சேன். ஓகே, பேஜ் 29 நவமஹ பாட்டக அது எடுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चन. त्वं कुत्र गच्छति? சி வெர்ப்ஸ் கரெக்டா பாத்துக்கோங்க. त्वं வந்தா சி வரணும். சீதஹந்தி, சீதஹத, நீ வஹமஹ, அதையும் நம்ம கரெக்டா பார்த்து போடணும். त्वं कुत्र गच्छति, நீ எங்கே செல்கிறாய்? நான் நேற்றுக்கே சொன்னேன், துவம் क्वेश्चनல கேட்டா ஆன்சர்ல அகம் தான் வரணும். நீ எங்கே செல்கிறாய் கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவேன்? நான் அங்கே செல்கிறேன் தான் சொல்லுவேன். கரெக்டா? क्वेश्चनல நீ வந்தா ஆன்சர்ல நான் வரணும். क्वेश्चनல நான் வந்தா நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா நீ சமைக்கிறாய், நீ படிக்கிறாய், அப்ப நீ தானே ஆன்சர் வரும். அப்ப அகம் क्वेश्चनல வந்ததுன்னா துவம் ஆன்சர்ல வரணும். துவம் क्वेश्चनல வந்ததுன்னா அகம் ஆன்சர்ல வரணும். அப்ப அந்த அகம் வரும்பொழுது வேர்பு மாறும். இப்ப துவம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபர்ஸ்ட் क्वेश्चनல நம்ம எடுத்துக்கலாம். துவம் குத்திர கச்சசி, அந்த சீங்கிறது கரெக்ட். நீங்க கச்சசி தான் வந்திருக்கே வேர்பு சொல்லிட்டு துவமுக்கு என்ன போடுவேன்? அகம். அகம் மந்திரம் கச்சாமி, அகம் வந்துருச்சுல, அதனால கச்சாமி போடும். ஸோ சப்ஜெக்டையும் வேர்பையும் கரெக்டா பார்த்து போடணும். ஓகே, துவம் குத்திர வசசி பாருங்க. அடுத்த கொஸ்டின், துவம் குத்திர வசசி, நீ எங்கே வசிக்கிறாய்? அது உங்களுக்கு தெரியும். ராமஹ குத்திர கச்சதி, குத்திர எங்கே? கௌ தவ பிதரௌ, கௌ இங்க கஹ கௌ இருவர். ஓகே, அப்ப இருவர், அவர்கள் இருவர்.
தவ பித்தரவு யாரு, யார் இருவர், தவ உன்னுடைய, பித்தரவு, பித்தரவுனா இங்க பித்தரவுங்கிறது த்விவச்சனம் இங்கிலீஷ். ஓகே, பிதா பித்தரவு பித்தரக நம்ம பார்த்தோம். ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணணும், யாருங்கிறது அப்பா பேரு. மேடம் கவு தவ என்ன மேடம் பிரிண்டிங் சரியா வரல. கவு இருங்க வரேன். தவ பித்தரவா தவவா வாய் வா வருஷா கவு பாருங்க கவு. ஓகே, தவ பித்தரவு. புரியுதம்மா? இப்போ பிரிண்டிங் தெரியுதா? புரியுது மேடம். ஓகே, இப்போ இந்த அடுத்த क्वेश्चन தவ மேம் இதுக்கு ஆன்சர் என்ன மேம்? கௌ தவ பித்தரவு. அப்ப தவன்னு வந்திருக்கு. அப்போ இது வந்து யார் இருவர், உன்னுடைய பெற்றோர்கள். ஓகே, அது எப்படி ரெண்டு அப்பா வரும்னு யோசிச்சிருந்தா மேம்? இல்ல பித்தரவு அப்படின்னு வந்தானா அம்மா அப்பா ரெண்டையும் சேர்த்து. ஓ அதான் மேம் டவுட் ஆயிடுச்சு, ரெண்டு அப்பா இருக்குன்னு. இல்ல அது வராது. அது வந்து ஆக்சுவலி இந்த பித்தரவு அப்படிங்கிறது வந்து அம்மா அப்பாவை சேர்த்து சொல்லுறது. பட் இந்த இடத்துல வந்து நம்ம த்விவச்சனமா தான் எடுத்துக்கிறோம். பட் இந்த கொஸ்டின்ல நம்ம அப்படிதான் புரிஞ்சுக்கணும். நம்ம ரெண்டு அப்பாலாம் புரிஞ்சுக்க கூடாது. ரெண்டு பேர் அப்படின்னு சொல்லும் போதே நம்ம பித்தரவு அப்படின்னா அம்மா அப்பாவை சேர்த்து. இப்ப தவன்னு வந்திருக்கு இந்த இடத்துல. இதுதான் நீங்க வந்து புரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணு. நான் என்ன சொன்னேன், துவம் வந்தா அகம் வரும்னு சொன்னேன். இப்ப தவனா உங்களுடைய. அப்ப உங்களுடையங்கிறது கேட்கும் போது நீங்க ஆன்சர் எழுதும் போது என்ன எழுதணும், மம. புரியுதா? என்னுடைய. அதான் சப்தம் படிக்கலைன்னா சம்ஸ்கிருதம் படிக்க முடியாது. இது நான் ஒவ்வொரு கிளாஸ்லயும் நான் சொல்லிட்டு இருக்கேன். அஸ்மத் சப்தம் நேற்றுக்கு யாரோ எனக்கு போட்டிருந்தா, மேடம் அஸ்மத் சப்தம் யுஷ்மத் சப்தம்லாம் நம்ம பார்க்கல அப்படின்னு. சாரி, யார் சொன்னாலும் அஸ்மத் யுஷ்மத்லாம் நம்ம பார்த்துருக்கோம். நீங்க வந்து சப்தமஞ்சரி திறந்து படிங்கோ. ஐ கேன் ஒன்லி டீச் யூ, ஐ கான்ட் லேர்ன் ஃபார் யூ. உங்களுக்காக நான் படிக்க முடியாது, நீங்க தான் படிச்சாகணும். அகம் ஆவாம் பயம் நம்ம பார்த்துருக்கோம். அதுல இருக்கிறது மாம் ஆவாம், அதை பாருங்க. அஸ்மான் திருத்தியா விபக்தி என்ன, திருத்தியா விபக்தி என்ன, அதெல்லாம் நீங்க பார்க்கணும். ஓகே மேம் மமா பித்ரவ் என்ன மேம், எப்படி மேம் ஆன்சர் வரும் அதுக்கு? மமா பித்தரவு போட்டு உங்க அம்மா அப்பா பேரு. ஓகே புரியுதா? ஓகே ஓகே. இந்த क्वेश्चन வந்து இது கொஞ்சம் கேட்சியான क्वेश्चन. தவ பிராத்தா கஹ, உங்களுடைய பிரதர் யாரு அப்படின்னு கேட்டுட்டு, ஆக்சுவலி என்னன்னா இங்க வந்து கிம் தே நாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து இந்த क्वेश्चन வந்து இதுக்கு வராது. ஆக்சுவலி அதாவது கௌ தவ பித்தரவு கிம் தே நாம் இது ரெண்டும் தான் ஆக்சுவலி ஒன்னா வரணும். இந்த இடத்துல இந்த क्वेश्चனே வந்து தப்பா வந்து கேட்டிருக்கு. ஓகே, ஸோ நீங்க என்ன பண்ணலாம், இங்க வந்து இதுக்கு இது எழுதும்போது தவ மம பித்தரவு கௌ தவ பித்தரவு அப்படிங்கும்போது கிம் தே நாம் அப்படின்னு கொடுத்தது இந்த ரெண்டு क्वेश्चனையும் நீங்க ஒன்னாவே ஆக்கிடுங்க. ஓகே, இந்த ரெண்டு क्वेश्चனையும் கௌ தவ பித்தரவு மம மம பித்தரவு தே, அதாவது நீங்க எப்படி போடலாம்னா இது வந்து தேனும் போட முடியாது, ஸ்டவ் கவு போட்டதுனால சும்மா நீங்க வந்து ஸ்டவ் மம பித்தரவு போட்டுட்டு கிம் தே நாம், அப்போ தே அப்படியே போடுவோம். தே நாம போடுவோம், இல்லைன்னா சும்மா உங்களோட அதுலயே போடுவோம். இங்க வந்து பிராத்தா சக தவ கிம் தே நாம். தே நாம்னா 3 பிரதர்ஸ் இருந்தாதான் அதை தே நாமான்னு போட முடியும். இங்க வந்து ஒரு பிரதர் 2 பிரதர்லாம் இருந்தாதான் நம்ம போட முடியாது.
ஸோ இதை நீங்க இது மம பித்தரவு இந்த கொஸ்டினை நீங்க இப்படியே எழுதிக்கோங்க. இதுல தவ பிராத்தா கக உன்னுடைய அண்ணா யாரு, கிம் தேனாம் அப்படிங்கறத அந்த கொஸ்டினை நீங்க விட்டுருங்க. 6th கொஸ்டினை நீங்க எழுதாதீங்க. ஓகே, விட்டுருங்க. தவ பிராத்தா கக, அப்போ நீங்க திருப்பியும் மம பிராத்தான்னு எழுதணும், என்னுடைய பிரதர். பிரதர் என்னமா யங்கர் பிரதர்னாலும் இதுக்கு ஆன்சர் பண்ணலாம் இல்லையா? ஆமா ஆமா, எதா இருந்தாலும் ஆன்சர் பண்ணலாம். என்னுடைய பிரதர் யாரு, உன்னுடைய பிரதர் யாருன்னு அந்த பிரதரோட நேம போட்டிருக்கோம், அவ்வளவுதான். இந்த 6வது கொஸ்டினை டோன்ட் ரைட், இட் இஸ் நாட் ரிலேட்டிங் டு எனிதிங். கிம் தே நாம், அவ என்ன கேட்க வரானே எனக்கு புரியல அந்த கொஸ்டின். டோன்ட் ரைட். ஓகே, தே நாம் தவ பித்தரவுன்னு போட்டதுனால தே அது பித்தரவுக்கும் வராது. ஓகே, கிம் தே நாம, ஆனா நாமன்னு வரலாம், பிகாஸ் நாம நபும்சக லிங்கம் ஒண்டி, அவர்களுடைய பெயர், அம்மா அப்பாவோட பெயர் நம்ம இதுலயே எழுதிடுவோம். 4வது கொஸ்டின்லயே கௌ தவ பித்தரவு மம பித்தரவு டேஷ் அண்ட் டேஷ் போட்டுருவோம். தவ பிராத்தாக்காக என்னுடைய பிரதர், மம பிராத்தா. டாக்டர் என்ன மேம் சான்ஸ்கிரிட்ல? வைத்தியஹ. வைத்தியஹ. ஓகே, தேங்க்யூ மேம், தேங்க்யூ மேம். அப்புறம் 7th கொஸ்டின் பாருங்க, கயா துவம் லிகசி. இந்த கொஸ்டின் தான் நீங்க பார்க்கணும். கயா கயா நான் இப்பதான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். கயா இஸ் த திருத்தியா விபக்தி ஆஃப் கிம் சப்த ஸ்திரீலிங்க. காக்கே காஹா காங்கே காஹா கயா காபியாம் காபிஹி. கிம் சப்தத்தை சப்தமஞ்சரியில பாருங்கோ. இப்ப கயா, அப்ப எதால நீங்க எழுதுகிறீர்கள். அப்போ இதுல நல்ல கொஸ்டின்ஸ் நல்லா பாருங்க. துவம்னு வந்திருந்தானா நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, அகம்னு போடணும்னு சொல்லியிருக்கேன். நான் பேனாவினால் எழுதுகிறேன் அப்படின்னு எழுதுங்க. ஓகே, ஐ எம் நாட் கோயிங் டு டெல் யூ தி ஆன்சர். கதா துவம் பாட்டம் பட்டசி. அடுத்தது பாருங்க, கதா நான் இப்ப சொல்லி கொடுத்தேன், கதானா வென் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அப்ப எப்பொழுதும் நீ பாடம் படிக்கிறாய். அப்ப நான் டேஷ் பாடம் படிக்கிறேன். நான் சாயம் பிராத்த காலே, காலையில படிக்கிறேன் அப்படின்னா பிராத்த காலே, பிராத்த காலே. ஓகே, சாயம் சாயந்தரம் தான் படிப்பேன். ஓகே, பிராத்த காலே, சாயங்காலே அப்படின்னு போடலாம். இதுவே இந்த பிராத்த காலை விட்டு போடும், பிராத்த காலே. அப்புறம் இந்த அடுத்தது துவம் கஸ்ய ஆக்யாம் அனுசரதி. The question I will just write it because it is full of zombies. கஸ்ய சேத்து எழுதியிருக்காமா, ஆக்யாம். இந்த கொஸ்டின் தான் மேம் புரியவே இல்லை, எப்படி எழுதியிருக்காங்கன்னு புரியல. இல்ல அது சந்தியோட சேர்த்து எழுதியிருக்காங்க. அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு எழுதியிருக்காங்கன்னு தெரியல. கஸ்ய ஓகே ஆக்யாம் அனுசரசி. நீ யாருடைய ஆணையை ஃபாலோ பண்ற, யாருடைய கட்டளையை பின்பற்றுவாய். கஸ்யங்கிற இடத்துலதான் நீங்க யாரோடு, கணவருடைய, மகனுடைய, பெற்றோருடைய என்ன வேணாலும் சஷ்டி விபக்தி மட்டும் இங்க போடணும். ஓகே, நம்ம இந்த புக்லயே கூட பத்யுஹு நினைக்கிறேன் இல்லையா, பத்யுஹு. ஆமா, பத்னி பத்யுஹு ஆக்யாம் அனுசரசி, அததான் எழுதியிருக்காங்க. அப்புறம் தவ ஸ்வசா குத்திர பட்டதி, உன்னுடைய சிஸ்டர் எங்கே படிக்கிறார். கிளியரா இந்த क्वेश्चंस இப்போ? எஸ் மேம். ஓகே, because there is a lot of மாதா சொல்லுங்க. எனக்கு தெரியல நான் சொல்றது கரெக்டான்னு, பட் நான் யோசிச்சேன் அது சரியான்னு தெரியல. இதுல வந்துட்டு அந்த 5th கொஸ்டின்
தவ பிராத்தா கஹ அதுல வந்துட்டு சக மம பிராத்தா அப்படின்னு எழுதிட்டு கிந்தே நாம அப்படிங்கறதுல வந்துட்டு மம பிராத்தாயாக நாமன்னு போட்டு எழுதலாமா? அது கரெக்டா? நான் யோசிச்சத கேக்குறேன். சரியா இல்ல அதாவது என்னன்னா ஒரு நிமிஷம். தவ பிராத்தா கஹ அப்படின்னு உன்னுடைய பிரதர் யாரு அப்படின்னா நீங்க சக மம பிராத்தான அவன் என்னுடைய பிரதர். ஓகே, சக மம பிராத்தா அவன் என்னுடைய பிரதர். ஓகே, இங்க வந்து கிம் தே நாம தே இந்த இடத்துல வருது பாருங்க. ஆமா ப்ளூரல் வருது. ஏன்னா தத்திய வரணும் இல்லையாமா? ஓகே, அவருடைய பெயர் புரியுறதா உங்களுக்கு? புரியுது. அதனாலதான் நான் சொல்றேன் இந்த கொஸ்டின் வேண்டாம். ஓகே மாதா. ஏன்னா நீங்க எப்படி எடுத்தாலும் இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு கிம் தத்திய நாம கிம். இப்போ நீங்க இப்படி சொல்லலாம், தவ பிராத்தா கஹ மம பிராத்தா. ஒருத்தர் கேட்டா டாக்டர் என்னோட பிரதர், மம பிராத்தா வைத்திய அப்படின்னு சொல்லலாம். என்னுடைய பிரதர் டாக்டர். அடுத்த கொஸ்டின் என்ன வரும்? கிம் தஸ்ய நாமன்னு வரும். கிம் தே நாமன்னு வரக்கூடாது இல்லையா? ஓகே. அதனாலதான் சொல்றேன் இந்த கொஸ்டின் வந்து தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு. இப்ப அட்லீஸ்ட் இல்ல சமயத்தாம் இல்லமா, இட்ஸ் குட் யூ ஆர் ஆஸ்கிங். இட்ஸ் பெட்டர் டு நோ வெதர் வேர் வி ஸ்டாண்ட். ஓகே, இட்ஸ் நாட் தட் டீச்சர்னா தப்பே பண்ண மாட்டாங்கன்னு கிடையாது. நானும் படிக்கிறவதான், நானும் தப்பு பண்ணலாம். ஸோ இட்ஸ் குட் ஒன்லி, இட்ஸ் எ டிஸ்கஷன். நம்மளுக்கு தெரியும் நம்ம எங்க தப்பு பண்றோம்னு. இப்போ ஆக்சுவலி எனக்கு என்னன்னா கௌ தவ பித்தரவு கே தே நாம இந்த ரெண்டு கொஸ்டினாவது கொஞ்சம் சேருமோ அப்படின்னு தோணுது. பட் இந்த தவ பிராத்தா கஹ கிம் தே நாம அது வந்து சேரறது வந்து கொஞ்சம் கஷ்டம். அப்போ இதை எப்படி அவ போட்டிருக்கணும் அப்படின்னா தவ பிராத்தாகா அப்படின்னு போட்டுக்கணும். ஓகே, தவ பிராத்தாகா காஹா கிம் தே நாம அப்படின்னு போட்டுக்கணும். ஸோ எல்லா இடத்துலயுமே இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் இடிக்கிறது. அதனாலதான் நான் சொன்னேன் இந்த 6th கொஸ்டின் மட்டும் நீங்க எடுத்துருக்கோம். ஓகே மேம். ஸோ அண்ட் இன்னொன்னு நீங்க மேடம் நீங்க யார் பேசுறேன்னு எனக்கு தெரியாது. பட் ஐ ஜஸ்ட் சொல்லு, நீங்க பிராத்தா விஜயலட்சுமி. ஓகே, எம் விஜயலட்சுமி மேடம், நீங்க வந்து பிராத்தா யாஹா அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அது வந்து தப்பு இல்லையாமா? ஷஷ்டி விபக்தி. ஷஷ்டி விபக்தி பிராத்து பிராத்தஸ்ய ரிகாராந்த சப்தம். அது பிராத்ரு சப்தம். நேற்று கூட நான் பேசி அனுப்பிச்சேன். அதனால தான் பித்ரு மாத்ரு நேற்று அனுப்பிச்சேன் பாருங்க. ஸோ தட் இஸ் பிராத்து. அதுவும் இந்த இடத்துல அடி வாங்குறது புரியுறதா? So nothing is coming properly. அதுதான். Okay. Okay. So is anybody having any doubt in this? இதுதான் மெயினா நான் இன்னைக்கு பண்ணணும்னு நினைச்சது. ஸோ நம்ம என்ன பார்த்தோம்? சப்த ககாரா திரும்பவும் I will say என்னெல்லாம் 7 question words. பாலா மேம் சொல்லுங்க மேடம். என்ன சப்த ககாரா மேடம்? கிம். அடுத்தது என்னது? கிம். ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க, எதா இருந்தாலும் பரவாயில்ல. குத்ர. குத்ர. ஓகே ஓகேமா. தேவகி மேடம். அபர்ணா மேடம் சொல்லுங்க. சாரி. எஸ் மேடம். குதஹ. ஓகே, கிம் குத்ர. ஓகே, குதஹ. அடுத்தது தேவகி மேடம். கதம். ஓகே. கோமதி மேடம் வந்திருக்காங்களா? நித்யா மேடம் சொல்லுங்க. எல்லாமே சொல்லிட்டா மேடம். கிம், குத்ர, கதி, கதா, குதஹ, கதம், கிமர்த்தம். ஓகே, கிம் குத்ர கதி, கதா, குதஹ, கதம், கதம், கிமர்த்தம்.
ஓகே. லலிதா கணேசன் மேடம் சொல்லுங்க. 7 படிக்கணும். கிம் கிம் குத்திர கதி கதா குதக கதம் கிமர்த்தம். இன்னும் ஓகேமா. அடுத்த லலிதா மேடம் சொல்லுங்க. கிம் குத்ர கதி கதா குதஹ கதம் கிமர்த்தம். நித்யா மேடம் சொல்லுங்க. சாரி மேடம். கிம் குத்ர கதி கதா குதஹ கதம் கிமர்த்தம். மீனாட்சி மேடம் சொல்லுங்க. கிம் குத்ர கதி கதா குதக கதம் கிமர்த்தம். சாந்தி முகுந்தன் மேடம் சொல்லுங்க. கிம் குத்ர கதி கதா குதஹ கதம் கிமர்த்தம். ராஜலட்சுமி மேடம் சொல்லுங்க. கிம் குத்ர கதி கதா கதஹ கதம் கிமர்த்தம். குத்தக குதஹ குதஹ குதம் சாரி கதம் கிமர்த்தம். பி விஜயலட்சுமி மேடம் சொல்லுங்க. குத்ர கதி கதா குதஹ கதயம் கதம் கிமர்த்தம். ஓகே. எம் விஜயலட்சுமி மேடம் சொல்லுங்க. கிம் குத்ர கதி கதா குதஹ கதம் கிமர்த்தம். யாரையா விட்டுருக்கேனாமா? எனக்கு நேம் தெரியாம. மேம் மல்லிகா மேம். மல்லிகா மேம் சொல்லுங்க. கிம் குத்திர கதி கதா குதஹ கதம் கிமர்த்தம். பாலா மேம் சொல்லுங்க. மேடம் கிம் சொல்லுங்க. கிம் குத்ர கதி கதா குதஹ கதம் கிமர்த்தம். கதம் கதம் கிமர்த்தம். ஓகே. ஸோ ஐ திங்க் இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கொஸ்டின் இது. ஸோ யூ கேன் டூ திஸ் கொஸ்டின்ஸ் ஃபார் ஹோம்ஒர்க். இதோட வேற ஏதாவது டவுட் இருக்காமா இதுல? ஐ திங்க் வி க்ளோஸ் தி கிளாஸ். தேர் இஸ் நோ டவுட். No ma'am, no doubt.